இந்த படம் பார்க்கும்போதே கஜினி படத்தையும் துப்பாக்கியும் மிக்ஸ் பண்ணி 3வது ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான படங்கள்லாம் எது எப்படி இருந்தாலும் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உதாரணத்துக்கு துப்பாக்கி படத்தையே எடுத்துக்கலாம். துப்பாக்கி படத்தில் இடைவேளை வரைக்கும் ஹீரோவும் வில்லனும் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் சந்திப்பாங்க. அது வரைக்குமே இவங்க 2 பேரும் சந்திக்கிற சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக இடைவேளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங், இந்த 2 டைலாகு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு டைலாகு. தியேட்டரில் இந்த வசனம் வரும்போது தியேட்டரே வெடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாங்க இந்த 2 கேரக்டரையுமே. குறிப்பாக வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இடைவேளையில் படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோ எதனால் தற்கொலை பண்ணிக்க போகிறாரோ அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இடைவேளை நேரத்தில் இந்த என்ஐஏ அதிகாரி ஹீரோயினும் ஹீரோவை ஒரு வேலை செய்ய சொல்லுவாங்க. அதை மட்டும் ஒழுங்காக செஞ்சுருந்தாருன்னா அங்கேயே படம் முடிஞ்சிருச்சு. அங்கேயே படத்தை முடிக்காமல் செகண்ட் ஹாஃபில் அதுக்கான கதையும் திரைக்கதையும் இல்லாமல் இழுன்னு இழுத்து விட்டாங்க. இடைவேளைக்கு மேலே கதையே இல்லாமல் இஷ்டத்துக்குமே இழுத்து வச்சதுனால படம் பார்க்க ரொம்பவே ஒரு சுமாரான படமாக போயிடுச்சு.